ஒரு நிமிஷம்டா. தெரியுறதாடா ஸ்க்ரீனு? இங்க பாரு செல்லம். ஃபர்ஸ்ட் பருப்பு. பருப்பு போன மாசத்தோடதே பருப்பு இருந்தா அதானே யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? மொய்சா. இப்ப எப்படிடா இருக்கு? இப்போ ஒரு மாதிரி இருக்கா? இப்போ ஓகேவா? ம். போன மாசத்தோடது, போன மாசத்தோட பருப்பு இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுதானே எடுத்துப்பீங்க. அதான் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். போன மாசத்த பருப்பு. இப்போ கொஞ்சம் கூட இந்த மாசம் வேணும் மாதிரி இருக்கும்ல, அம்மா பர்ச்சேஸ் பண்றாங்க. அதை ஜாடியில போட்டு வச்சிருக்காங்க. லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ன்றது நம்ம காஸ்ட் ஷீட்ன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு கால்குலேட் பண்றதுனால அந்த பீரியட் எண்டில் எனக்கு பருப்போட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? அது லெஸ் பண்ணுவோம். இது புரிஞ்சுதா? இது மூணும் பருப்பு. சாம்பாருக்கு பருப்பு. ரா மெட்டீரியல் அது இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல். ஆமா, லெஸ் ஆயிடும். அதாவது இப்போ நான் 17th ஜூலை 2025 நிலவரம் காஸ்ட் ஷீட் போடுன்னு நம்ம கையில கொடுத்துருவாங்கடா. காஸ்ட் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு நிலவரத்துல நான் எவ்வளோ இருக்கு எனக்கு, அதான் அந்த க்ளோசிங் ஸ்டாக் பருப்பு எவ்வளோ இருக்கு. அப்புறம் இப்போ பருப்பு வந்தா என்ன, நம்ம நினச்சா பருப்பு வருமா, நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். இப்போ லெட்ஸே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று நடந்து போய் வாங்கிட்டு வருவோம், இல்லையா ஒரு வண்டியில் போகிறோம், இல்லை ஏதாவது ஆட்டோவில் பண்ணுறோன்னா ஆட்டோ சார்ஜ், அது டைரக்ட் சார்ஜஸ். சாரி, அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வேஜ் டைரக்ட் வேஜஸ்ன்றது நீங்க நின்னு பண்றீங்கல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு கேட்டரிங்டா, சாம்பார் பண்றீங்க சிவானி, ஒரு 100 பேருக்கு சாம்பார் பண்றீங்க சிவானி. அப்போ உங்களோட லேபர் காஸ்ட்டும் அந்த கேட்டரிங்க்கு ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எடுத்துக்கணும். கரெக்டா? அதான் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். மூணு தான் சாம்பாருக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தவிர டைரக்ட் மெட்டீரியல் நீங்க இது சொல்லிக்கலாம். கரிகா, சாம்பார் பொடி, வாட்டர், உப்பு, இல்லடா எண்ணெய், எல்லாமே சொல்லிக்கலாம். ஸோ என்ன சாம்பார்டா நல்லா பண்ணுவீங்க? எப்படிடா, கதம்ப சாம்பார் மாதிரியா எப்படி? இல்ல கறி, அதுல காய் இதெல்லாம் போட்டு, காய்கறி எல்லாம் போட்டு சூப்பர். ஸோ இன்னைக்கு நீங்க தான் சமைச்சீங்களா? ஆமா. ஓகே ஓகே, சூப்பர். பண்ணுங்க. அதுக்காக பண்ண வேணாம்னு சொல்ல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு யோகா எக்ஸசைஸ் எதா மாதிரி பண்ணுங்க. அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல உட்காந்துக்காதீங்க அந்த மாதிரி. வெரி குட். அது சாப்பிடுங்க. பாதாம் சாப்பிடுங்க. வல்லார கீரை சாப்பிடுங்க கிடைச்சதுன்னா. ஆம், அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் தெரியுமா? கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி குடிங்க. 21 டேஸ்ல உங்களுக்கு ஒரு வேணாம்டா, நார்மலா கூட குடிக்கலாம். 21 டேஸ்ல கேர்ள்ஸுக்குலாம் நிறைய பெரிய பவர் கிடைக்கும் உடம்புல. கருஞ்சீரகம். அதே மாதிரி வல்லார தொகையல் பண்ணி சாப்பிடுங்க. வல்லார தொகையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வீக்லி ஒன்ஸ் 2 ஒன்றும் இல்லை, 1 மந்த் சாப்பிட்டுட்டே வாங்களேன், பெரிய சேஞ்ச் தெரியும். வல்லாரையோட இலை பார்த்தீங்கனாலே பிரெயின் மாதிரியே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வல்லார இலை அப்படியே பிரெயினோட இது எப்படி இருக்கும் அந்த மாதிரியே அழகா இருக்கும். காடஸ் ட்ரீ வால்நட் சாப்பிடுவீங்க, பியூட்டிஃபுல், சூப்பரா. அதான் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. இந்த இந்த சிடபிள்யூ முடிக்கிற வரைக்கும் இந்த பீட்சா பர்கரு அதெல்லாம் வெரி குட். சூப்பர், வாங்கி தர மாட்டாங்க, நீங்க சாப்பிடாம இருக்கிறதே வெரி குட். அதே மாதிரி இந்த பேக்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்கடா. அது வந்து நம்மளுக்கு வந்து லெத்தார்ஜிக்னஸ் குடிச்சிடும், ப்ரொகாஸ்டினேஷன் டெவலப் பண்ணிடும் மைண்ட்ல. ஒரு அசமஞ்சமா இருப்போம் அப்படியே, பார்த்துருக்கீங்களா சில பேர்லாம் மந்தமா இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பண்ணான்னா நிறைய வாட்டர் குடிங்க கண்ணா. வாட்டர்ல கருஞ்சீரகம் போட்டு நல்லா குடிங்க. வெரி பவர்ஃபுல் ஃபார் லேடிஸ் எஸ்பெஷலி. சூப்பர். செல்லம், இப்ப அடுத்தது ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ன்றது என்னன்னு சொல்றேன்டா. இப்ப நீங்க சாம்பார் பண்ணி வச்சிட்டீங்கடா, வச்சுட்டீங்க. இப்ப அந்த சாம்பார் பண்ணி வச்ச இடத்துல இருந்து கேட்ரிங் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துட்டு போனோம். அப்போ நடுவுல வந்து அது அது பேர் என்ன, ஒரு இதுல மாத்துறது, பெரிய ஏனத்துல மாத்துறது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ்ல வரும்.
சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு கேட்டரிங் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டில ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ன்றது மெயின் ப்ராசஸ்லேருந்து வெளியில அவுட் ஆஃப் இது வந்து தான் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ஸோ ஃபேக்டரியோட எக்ஸாம்பிள்ஸ் என்னலாம் சொல்றேன். இதெல்லாம் தானே சொல்லமா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் சாலரிஸ், ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் சாலரிஸ், ஓகே. அப்புறம் ஃபேக்டரி இன்சூரன்ஸ், ஃபேக்டரிக்கான இன்சூரன்ஸ், ஃபேக்டரிக்கான ரெண்ட், ஃபேக்டரிக்கான வெறும் ஃபேக்டரிக்கான ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். சி ப்ராடக்டோட காஸ்ட் என்னன்னா அந்த பருப்பு, சாம்பார் பொடி, எண்ணெய், எண்ணெய் நாங்க கொஞ்சம் வெந்தயம்லாம் போடுவோம், கரிகா, இதெல்லாம் ரா மெட்டீரியல். நீங்க நின்னு வேலை பாக்குறீங்க, உங்களோட காஸ்ட் லேபர் காஸ்ட். இத ஒரு இதுல இருந்து கடையில இருந்து எடுத்துட்டு வந்து ஆட்டோ சார்ஜ் இது பண்றீங்களா, அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது மொத்தமாவே குழம்பு ரிலேட்டடா முடிஞ்சிடுச்சா, சாம்பார் ரிலேட்டடா வெளியில வந்தீங்கன்னா, சாம்பார் எங்க பண்றீங்க, ஒரு பெரிய ஒரு இடத்துல பண்றீங்களா. இப்போ ஹோட்டல்ல எல்லாம் நிறைய ஹோட்டல்ல அவங்க பண்றாங்கன்னா இல்ல, நீங்க பாத்திருப்பீங்க பெரிய 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 டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் சாம்பார், ரசம், குழம்பு, கூட்டுலாம் கரெக்டா ஒரு 11:30 மணிக்கு உள்ள போகும், பாத்திருக்கீங்களா, பெரிய கேரியர்ல. நிறைய நிறைய ஹோட்டல்ல டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும் தான் உள்ள பண்றாங்க. இதெல்லாம் வந்து வேற ஒரு இடத்துல பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஐயோ அம்மா, சாரி சாரி சாரி. நான் வேற ஒரு இடத்துல பண்ணி அப்படியே ஒரு இதுல பண்ணேன்னா பாக்ஸ் கீழே வந்துருச்சு, ஒரு நிமிஷம். வேற ஒரு இடத்துல பண்ணி எடுத்துட்டு வராங்க செல்லம். அப்ப அந்த வேற ஒரு இடத்துல பண்ணி எடுத்துட்டு வராங்களா, அந்த இடத்துக்கான ரெண்ட், அந்த இடத்துக்கான இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஓகே, அது எல்லாமே அதோட அந்த மிஷினரி இருக்கும் இல்லையா, அந்த மிஷினரிக்கான வந்து இப்போ நீங்க கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கேஸுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணோம்ல, எல்லாருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணாதானே கரெக்டா இருக்கும். அப்பப்ப வந்து லைக் நம்ம வந்து நம்மள வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும், அதெல்லாம் தான் மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி மிஷினுக்கு வந்து ப்ராப்பரா ஆயில் போடணும், பர்னர் மாத்தணும், கேஸ் ஸ்டவ்க்கு இல்ல, டியூப் மாத்தணும், தொடச்சு வைக்கணும், அதை அப்பப்போ வாஷ் பண்ண போடணும், அந்த கீழே இருக்கிற ஸ்டாண்டு, அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி உரைச்சிடலாம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா. இப்போ அடுத்தது என்ன ஆகும்னா, அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னா இன்னும் பண்ணிட்டே இருக்கிறது, பண்ணி முடிச்சது ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அந்த ஸ்டேஜ்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா வேலை நடந்துட்டே இருக்கு, இன்னும் ஃபினிஷ் ஆகலை, ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு, அதையும் நம்ம பண்ணி லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ஜஸ்டட் ஒர்க்ஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க சொல்லுமா. ஓகே, அடுத்தது வந்து அட்மின் ஓவர்ஹெட். இப்போ அட்மின் ஓவர்ஹெட்னா என்னன்னா, ஒரு ஆளு, இப்போ நீங்க இருக்கீங்கடா, சாம்பார் வச்சு எல்லாம் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல இருந்து வந்துருச்சு. ஆனா அட்மின் ஆஃபீஸ்ல தானே உங்களோட நீங்க கேட்டரிங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு அட்மின் ஆஃபீஸ் இருக்கும். அங்க அட்மின் ஆஃபீஸ்ல அவங்க ஃபோன் கால்ஸ் மூலியமா இந்த புக்கிங்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்க்கணும். இப்போ சிவானியோட சாம்பார் ரொம்ப ஃபேமஸ் திருச்சிலன்னு வச்சுக்கோங்களேன். சிவானியே டைரக்டா வந்து பார்க்கும்போது ஃபேக்டரி அவுட்லெட்ல வந்து பார்க்கும்போது சொல்ல முடியுமா, இல்ல ஹோட்டல்ல வந்து பார்க்க சொல்ல முடியுமா. அதுக்கான சிவானி ஒரு அழகா ஒரு இடத்த அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சார் என் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க சார், அங்க பேசலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து பண்ணித்தரேன், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் கொடுங்க, என்னோட பேம்ப்ளெட் அங்க வச்சிருக்கேன், என்னோட ஸ்டாஃப் அங்க இருப்பாங்க, என்னோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க வந்து பாருங்க, உங்களோட கொட்டேஷனையும் கொடுத்துட்டு போங்க, அப்படின்லாம் சொல்றது பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. நான் கிண்டினே இருப்பேன், சாம்பார் கிண்டினே இருக்கும்போதே சொல்லுங்க சார்ன்னு சொல்ல முடியுமா, நல்லா இருக்காது. அதே மாதிரி ஹோட்டலுக்குள்ள போயிட்டு உட்காந்து பேச முடியுமா, ஒரு டீல பண்ண முடியாது. அதுக்கு ஒரு இடம் தாண்டா அட்மின் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து அந்த அட்மின் ஆஃபீஸ் ஒருத்தர் யாரையாவது போட்டிருப்போம், அவங்களுக்கு சாலரிஸ் பே பண்ணுவோமா, அது ஒன்று, அந்த இடத்துக்கு ஒரு ரெண்ட் பே பண்ணுவோமா, அந்த இடத்துக்கு ஒரு டியூப் லைட், அந்த இடத்துக்கு ஒரு ஏசி. இப்பதான் எல்லாருமே ஏசி இல்லாம இருக்கிறது இல்லைல்ல, ஏசி, இன்வெர்டர், ஜென்ரேட்டர் பே பே பண்ணி எல்லாம் பண்ணி அழகா இன்டீரியர்ஸ் வேற இப்போ ஆடிங் காஸ்ட் இல்ல, அழகா இருக்கிற சுத்தி கித்தி பார்த்து இந்த சூப்பரா வச்சிருக்காங்க, நல்லா ஹைஃபையா பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் வரதுக்கே இப்போ இன்டீரியர் பண்றாங்க. அது எல்லாத்தோட காஸ்ட் தான் நான் அட்மின் ஓவர்ஹெட்ஸ். புரியுதாடா சிவானி, புரியுதாடா, ஸ்டக் ஆகுதா சிவானி, ஒரு நிமிஷம் இருடா, வெளில போயிட்டு உள்ள வரேன்டா. சிவானி இப்ப கேக்குறதா பாருங்களேன் சிவானி. ஓகே ஓகே. ஆ
இவ பாரு கண்ணா, அதுதான் கண்ணா அந்த அட்மின் ஓவர்ஹெட்ஸ். புரியுதா? இப்போ அதுலயே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ இருக்கு? ஃபினி ஐயோ! ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ இருக்கு? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ இருக்கு? அது இது பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்கு அப்புறம் வருது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இந்த இம்பாக்ட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அடுத்தது வந்து ஃபினிஷ்டு கூட்ஸோட இம்பாக்ட். இதுலேருந்து வர லைன் இதை வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்க அந்த சாம்பாரை ப்ரிப்பேர் ஆயிடுத்துறா, சாம்பார் ப்ரிப்பேர் ஆயிடுத்து. சாம்பார் நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? கல்யாண சத்திரத்துல எல்லாரும் சாப்பிட்றதுக்காக. அத வந்து ஒரு பெரிய இதுல வந்து எடுத்துட்டு போனோம் இல்லையா? வேன்லயோ இதுலயோ எடுத்துட்டு போறோம் இல்லையா? டெலிவரி வேன்ஸ் சரவண பவன்லாம் பார்த்துருக்கீங்க. டெலிவரி வேன்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட். இப்ப நீங்க நியூவா ஒரு ப்ராடக்ட் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களாடா டிஷ் சமைக்கும் போது? ஏதாவது ட்ரை பண்ணிருப்பீங்கடா, யோசிச்சு பாருங்க. ஸ்வீட்டு, காரம். ஆ அப்போ அது ஒரு யூனிக்கா ஏதோ உங்களோட இதுக்காக ட்ரை பண்ணிருக்கீங்க. அப்போ அப்போ வந்து நீங்க கண்டிப்பா அப்போ அந்த மாதிரி நியூ ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணும். கரெக்ட்டா? நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கேன். இது வந்து இந்த இந்த பன்னீர் 65 வாங்கினீங்கன்னா இந்த கார்ன் 65 வந்து ஃப்ரீ. சும்மா அப்ப என்ன ஆகும்னா அவங்க இது பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படிதானே காம்போ ஆஃபர் மாதிரி போடுறாங்க. சி காம்போ ஆஃபர்ல இந்த கார்னோட காஸ்ட்டும் ஃபேக்டரிங் பண்ணியிருப்பான். பட் வி டோன்ட் நோ தே வில் சே இட் அஸ் அ ஃப்ரீ ஐட்டம். அங்கெல்லாம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பயங்கரமா இருக்கும்டா. இப்ப நியூ ப்ராடக்ட் போடுறீங்க. செஃப் வெங்கடேஷ் பட்டை வந்து இது பண்ணி சார் நான் நியூ ப்ராடக்ட் போடுறேன். எனக்கு வந்து நீங்க உங்களோட இந்த ப்ராடக்ட் போடுறேன்றது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு ஒரு க்ளீன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா நான் பண்ணோம். கரெக்டா? ஏய் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது தெரியுமா செல்லம்? ஆம், சிம்ரனோடது. ஆ, அவங்க வந்து பேய் மாதிரி வராங்க. இந்த ஃபேப் பேய் இது அடிச்சு கத்தின்னு வருதே. டிவி பார்க்கல. உங்களுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும்? குலோப் ஜாமுன் அட்வர்டைஸ்மெண்ட். என்னடா அப்படி என்னடா அட்வர்டைஸ்மெண்ட் இது? ஒரு நிமிஷம். குலோப் ஜாமுன் அட்வர்டைஸ்மெண்ட்டா? ஒரு நிமிஷம். ஆ கரெக்ட் 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 ஞாபகம் வந்துச்சு. இந்த குழந்தைங்க எல்லாமும் இருக்குமே அல்ல அந்த ஆடுல. ஒரு நிமிஷம். எனக்கும் அந்த ஆடு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம். இதுவாடா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு சார்ஜ் பே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஷிவானி? சும்மா இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஆக்சுவலி ஜென்ரலா அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு லேடி வராங்களா யாரா மாடலா இருப்பாங்கடா. ஓகேவாடா? அவங்களுக்கு ஹியூஜ் காஸ்ட் பே பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த குட்டி பசங்களுக்குலாம் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கணும். அதுவும் இந்த குட்டி பசங்க ஏற்கனவே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இது பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ இந்த பின்னாடி இருக்கிற இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இன்டீரியர்ஸ் அதெல்லாம், அதுக்கெல்லாமும் நீங்க காஸ்ட் பே பண்ணி ஆகணும்ல. அப்போ இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து எப்பவுமே ஹையா இருக்கும் ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா. இப்ப இதுலயே
வந்து விஜய் சேதுபதி வராரே அது என்னது? கேஆர் டைல்ஸா? என்ன டைல்ஸ்டா அது? கேஜே டைல்ஸா? விஜய் சேதுபதி ஒண்ணுத்துல வராரே. கேஜே டைல். இங்க பாருங்க செல்லம், ஒண்ணு வாங்கினால் ஒண்ணு ஃப்ரீ சொல்றாங்க பாருங்க. இதுதான் இந்த ஒண்ணு வாங்கினால் ஒண்ணு ஃப்ரீக்கு தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும். புரியுதா? கேஜே டைல்ஸ். இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு ஒரு கேஜே டைல்ஸ்க்கு வரது வர வர விஜய் சேதுபதிக்கு நல்லா பே பண்ணிருப்பாங்க கரெக்டா? கேஜே டைல்ஸா? ஸ்கீம் இருக்காங்க. இது நீ சாம்பார் பொடிக்கு rupees ஆகுது. இப்போ இவன் 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 வந்து ஒரு இவர் இல்லையா? செலிபிரிட்டி கரெக்டா? இந்த பசங்க எல்லாமே மாடல்ஸ். அதுல வந்து 2, 3 ஆக்டர்ஸ் எல்லாமும் இருக்காங்க. சி இப்போ இந்த இந்த இவர் மூலமா நீங்க உங்களோட சாம்பாரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்கன்னா இட் வில் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் விச் இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் வருது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே நம்ம ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல 5% ரிட்டர்ன்ஸ். அப்புறம் சேல்ஸ். புரியுதா செல்லம்? இதுதான் காஸ்ட் ஷீட் ஓடுது. புரியுதா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த காஸ்ட் ஷீட். பக் பண்றதுலாம் வேஸ்ட். கான்செப்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்கப்புறம் இப்படி வரும், இதுக்கப்புறம் இப்படி வரும், இதுக்கப்புறம் இப்படி வரும். அப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு லாபம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி செல்லிங் பிரைஸ். திஸ் இஸ் ஹவ் செல்லிங் பிரைஸ் has been fixed for all the products which is done by cost accountants. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? காஸ்ட் ஷீட்டை பார்க்காம எழுதணும். செல்லம் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சாடா? நான் அந்த ஏதோ டவுட் சொன்னீங்களா, கிளாரிஃபை பண்ணிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் இல்லஸ்ட்ரேஷன் 1 ஏற்கனவே பார்த்துட்டோம் செல்லம். இது ஹோம்ஒர்க் போட்டீங்களா? ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுதா? ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 2 பாருங்க கண்ணா. எப்போ உங்களுக்கு வந்து காஸ்ட் ஷீட் கேட்டாலுமே ஷிவானி, நீங்க என்ன பண்ணணும்னா கட கட கடன்னு என்ன பண்ணுங்க, காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் எழுதிருங்க. காஸ்ட் ஷீட் எந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்தாலும் காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க சம்ல இருக்கிற டேட்டாவை போடுங்க. இங்க இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி போடாதீங்க. எங்க ஆனா திடீர்னு ஒரு ஐட்டம் இங்க தெரியலனா காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டே நீங்க மறந்துடுவீங்க. என்ன பண்ணணும்? காஸ்ட் ஷீட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டா கட கட கடன்னு எழுதிடணும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்கப்புறம் இதுல எது இருக்கோ போட்டுட்டு இல்லாததுக்கு நில் 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 போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இப்போ பார்க்கலாம். M and Q LLP submits the following information based on the given data. Prepare a statement of cost. ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா, இப்போ காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் நம்ம போடலாமா மிஷன்? இப்போ காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் ஒன்றுனா பாருங்க. சேல்ஸ் கொடுத்துருக்காண்டா. சேல்ஸ் காஸ்ட் ஷீட் ஃபார்ம் செல்லம், உங்களோட அந்த ஒன் ஆஃப் த ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க செல்லம். பென்சில் மட்டும் எடுத்துக்கோங்க. ரப்பர் வச்சிருக்கீங்களாடா? நீங்க வாங்கிக்கோங்கண்ணா ரப்பர் ஒன்று. ஒரு பென்சில் நல்லா ஷேர் பண்ணி ஒரு ரப்பர்.
ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது பென்சில்ல போடுங்க. நான் சொன்னி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா பென்சில் எழுதுங்க. கிளாஸ் முடிச்சதுக்கு அந்த பென்சிலை அழிச்சிட்டு நீங்க ஹோம்ஒர்க் வந்து பென்ல போடுங்க. ஆ ஓகேவா? ம். நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு 5 காப்பி பிளெயின் காஸ்ட் ஷீட்ஸோட பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ம். பிளெயின் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டீங்களா அதுலயே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் டெஸ்ட் வரும்போது நீங்க காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டை பார்க்காம எழுதிட்டு சம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்க. தட் இஸ் ஹவ் யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வெரி குவிக்லி. ம். இப்ப பாருங்க செல்லம், இது காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் எழுதியிருக்கேன் அப்படியே. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாமா? சேல்ஸ் எவ்வளோடா இது? 2,75,000. சேல்ஸ் இங்க போட்டுடலாமா? 2,75,000. அடுத்தது அடுத்தது என்னக்கன்னா இன்வென்ட்ரிஸ் at the beginning of the year finished goods 7,000. இன்வென்ட்ரி at the beginning of the year finished goods எங்க வருவான்? ஆ கரெக்ட் செல்லம். பர்ஃபெக்ட் சூப்பர். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஃபார் த இயர். இது எங்க போடலாம் செல்லம்? மெட்டீரியல், இது மெட்டீரியல். ம் ம் purchases 1,10,000 செல்லம். மெட்டீரியல் இன்வென்ட்ரி at the beginning வந்து 3,000. கரெக்டா? 3,000 இங்க போடலாமா? 3,000. இவன் பர்ச்சேசஸ் வந்து ஒரு 1,10,000. இவன் வந்து எண்டு வந்து இவர் வந்து 4,000. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டுக்கோங்க, பிளஸ் மைனஸ்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இன்னர் கால்ஸ்ல எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, அப்புறம் பிளஸ் மைனஸ்லாம் பண்ணிக்கலாம். டைரக்ட் லேபர் எங்க வருங்கண்ணா? இங்க வருமா? இங்க வேஜஸ் தான் டைரக்ட் லேபர். டைரக்ட் வேஜஸ்னு சொல்லலாம், லேபர்னு சொல்லலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கா இந்த சம்ல பாருங்க? இல்ல, 0. ஓகே. அடுத்தது ஃபேக்டரி ஒரு 6% ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட் செல்லம். ஸோ எங்க இருக்காங்க ஃபேக்டரி ஒரு இவங்க தான் ஃபேக்டரி ஒரு கரெக்டா? ஸோ இங்க இருக்கு என்ன? 6%. வெரி குட் கண்ணா, வெரி குட். ஸோ 65,000ல 6%. 6% செல்லம். 6% ஆடாது. ஓகே ஓகே, சாரி சாரி. அப்போ ஓகேவா? சூப்பர். அடுத்தது இன்வென்ட்ரிஸ் த எண்ட் ஆஃப் த இயர் ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ அது? 8,000. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓடது வந்து எண்டு வந்து 6,000. இவங்க வந்து 8,000. நெக்ஸ்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 10% ஆஃப் சேல்ஸ். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இங்க வரும்னு சொல்லலாம். செல்லிங் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே ஒரே வேர்டு தான். வெரி குட். அப்புறம் அட்மின் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோடா அது? 2,75,000ல அவ்வளோதான்டா. அவன் வேற ஏதாவது சொல்றாங்களா? இல்ல. செல்லம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸும் ஒரே வேர்டு தானே? வேற ஏதாவது சொல்றாங்களா செல்லம்? வேற எதுவும் இல்லடா. இப்போ போட்டுடலாமா? இப்போ இவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு இவங்கள மைனஸ் பண்ணோம். ஸோ திஸ் ப்ளஸ் திஸ் மைனஸ் திஸ். அப்போ இவங்க 65,000. அப்போ பிரைம் காஸ்ட் வந்து திஸ் ப்ளஸ் திஸ். இவங்க 39,000.
இவங்க வந்து this minus this. அப்போ this plus this. அப்போ இவங்க 13750. இவங்க வந்து this minus this. அப்போ இவங்க this plus this. சாரி, ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த ஆன்சர்ல இருந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இது 27,500. this plus this. அப்புறம் ப்ராஃபிட் வந்து this minus this. ஒரு நிமிஷம். ஓ, நான் இன்னும் ஓப்பனே பண்ணலையா? இருக்கேன். ஜூன் 2025 இதுல வந்து நான் ஒண்ணு சொல்லி கொடுக்கணும்டா. ஒரு ஜிஎஸ்டி இம்பாக்ட் ஒண்ணு இருக்கு காஸ்ட் ஷீட்டோட. நான் சொல்லி கொடுக்குறேன். அதுனா அதை ஆட் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ இந்த வாட்டி இது இல்லஸ்ட்ரேஷன் 2ல ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓ, ஆமாமா, நான் இந்த சம் சொல்லி தரணும் உங்களுக்கு. கரெக்ட். ஓகே. ஸோ இங்க வந்து 1,09,000, அப்புறம் 65,000, 1,74,000, 39,000. சாரிடா, இங்க நான் ஆட் பண்ண 2,13,000. அப்புறம் இங்கேருந்து 2,13,000 பிளஸ் மைனஸ் இது. அப்புறம் 13,750 பிளஸ் 4,000. அப்புறம் மாத்தி போட்டேன்டா, சாரி, மாத்தி போட்டிருக்கேன். ஸோ 2,23,750. அப்புறம் 27,500. அப்புறம் 2,51,250. அப்புறம் 23,750. 2,75,000. புரியுதா செல்லம்? அவ்வளோதான்டா. ஈஸியா இருக்கா? இல்லஸ்ட்ரேஷன் 4 இது ஆக்சுவலா ஆட் பண்ணிருக்காங்க. அதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னடா? ஸ்டெப் 1 என்ன? எனி சம் இன் இது. ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபார்மேட் எழுதிக்கணும். ஸ்டெப் 2 வந்து align all the numbers as per format. Step number 3, அப்புறம் do the calculation.
எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் க்ளோசிங் எல்லாம் இன்னர் காலத்துல இருக்கணும். இந்த கால்குலேஷன்லாம் இன்னர் காலத்துல இருக்கணும். 1 நம்பரா ஆனதுக்கு அப்புறம் தான் அவுட்டர் காலத்துல எடுத்துட்டு வரணும். மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ ஸ்டெப் நம்பர் 4 அப்புறம் arrive at the final result. அவ்வளவுதான் கண்ணா. முடிச்சிடுறீங்களா செல்லம் இது? இந்த ஒரு அதாவது இந்த ஒரு சம்முக்கு இந்த இது இது மெயின் ஃபார்னிஷ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டுனா நாளைக்கு நம்ம பட பட படன்னு போயிடலாம். 5 6 7 8ன்னு போயிடலாம். எல்லாமே இதே ஃபார்மேட் தான்டா. சில இதுல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ரேட் வந்து இன்க்ரீசஸ் பை சாரி 120% இல்ல 110% அப்படி கொடுத்துருப்பாங்க. அதான் டிஃபரன்ஸ். ஓகே சரி சொல்லலாம். ஆமா கண்ணா, இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் இங்க வந்து இல்லஸ்ட்ரேஷன் 5 இது இல்லையா? இது 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 இருக்கா? இது கரெக்டா இருக்கா? ஓகே. இது என்னோட இங்க இல்லஸ்ட்ரேஷன் 5ன்னா எனக்கு இல்லஸ்ட்ரேஷன் 3ஆ இருக்கும் நினைக்கிறேன். பாத்தீங்களா 3ஆ இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். ஆனா இது எல்லாமே இதே ஃபார்மேட் தான்டா, ஒன்றும் மாறாது. கொஞ்சம் அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கறத மட்டும் நம்ம அழகா ஃபைன் டியூன் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இது முடிச்சுடுங்க இந்த காஸ்ட் ஷீட். ஸோ இன்னைக்கு உங்களோட ஒர்க் என்னன்னா, காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் தரோ பண்ணிட்டு இல்லஸ்ட்ரேஷன் 4 முடிச்சிருங்க. நியூ புக்ல 4 ஒர்க்கிங்ஸ் 2 கொடுத்துருக்கேன். நாளைக்கு என்ன பண்றேன் நான், இது உட்காந்து ஆக்சுவலா நான் பார்க்கணும் வச்சா மறந்து போயிட்டேன். ஆட் பண்ணிருக்காங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸோட காஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இல்லடா, இப்போ நீங்க வந்து இதுக்கு போறீங்களா, ஹோட்டலுக்கு போறீங்களா? ஹோட்டலுக்கு போன உடனே நீங்க என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சது? ஆ, அப்ப மசால் தோசை யூ ஆர் பர்ச்சேசிங். மசால் தோசைக்கு வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க கரெக்டா? வாட் இஸ் தி ஜிஎஸ்டி ஃபார் மசால் தோசா? ஒன்பது பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கடா. கரெக்டா 9% சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? 9%னா 9/2 4.5% ஃபார் சிஜிஎஸ்டி கரெக்டா? 4.5% எஸ்ஜிஎஸ்டி 2 யாரு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பையர் ஓட புக்ல நீங்க தான் பையர், உங்க புக்ல பண்றீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் சங்கீதா ஹோட்டல்ல இருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க என்னடா ஃபேமஸ்? திருச்சியில எந்த ஹோட்டல்ரா ஃபேமஸ்? சரி நீங்க சுவை சூப்பர். அப்ப பர்ச்சேஸ் ஆஃப் மசால் தோசா அக்கவுண்ட் டெபிட். ஓகே, சம் 2000 வச்சுக்கோங்களேன். சரி சாரி 2000 தானே. 150 இருக்குமாடா? 100 ருபீஸ் இருக்குமா? 100 இருக்கும். 70 100ன்னு வச்சுக்கோங்களேன். 70 100 இன்புட் சிஜிஎஸ்டி அக்கவுண்ட் டெபிட் 4.5% ஆஃப் 70.
So 4.5% into 70. 31 ரூபாய் 50 பைசா. ஓகே. அப்புறம் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அக்கவுண்ட் 31 ரூபாய் 50 பைசா டு சுவை அக்கவுண்ட். இதோ டோட்டல் பண்ணீங்களா கிடைக்கும். அப்படிதான் திஸ் இஸ் ஹவ் தே அக்கவுண்ட் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். புரியுதாடா? ம். அதான் சொல்றாங்க செல்லம். இப்ப P&L காஸ்ட் ஷீட்ல பேலன்ஸ் ஷீட்ல எப்படி இருக்கும்னா P&Lனா நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல காமிப்போம். ஞாபகம் இருக்கா? டூ பர்ச்சேசஸ் சென்டர். ஸோ அது போட்டுட்டு இதுல வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்ன, இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே இது பண்ணிட்டு டோட்டல் வேல்யூ இருக்குல்ல அதை வந்து லைபிலிட்டியில காமிக்கணும். சப்போஸ் பையர் வந்து இப்ப சுவை வந்து ரிஜிஸ்டர்ட் ஃபார்ம் இல்லைன்னு வச்சுக்கோ செல்லம், இவன் வரமாட்டான். இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரமாட்டான். ஸ்ட்ரைட்டா போடணும் அமௌண்ட். ஆனா இவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. சிஜி அது எஸ்டி ஆகட்ட ஒண்ணுமே கிடையாது. ஜிஎஸ்டியே கிடையாது. சி அவங்களோட இன்கம்லாம் ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட்டிங். மழை வரலைன்னா இன்கம் இல்ல, அதெல்லாம் இந்த இதுலயே வரவே வராது. சரி ஆனா அன்ரெஜிஸ்டர்ட் ரெஜிஸ்டர்ட்லாம் இருக்காங்க. அன்ரெஜிஸ்டர்ட்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து தே வுட் பி இன்கம் ஜெனரேட்டிங்கா இருப்பாங்க. ஆனா ரோட்டு கடையில கையேந்தி பவன் அத அவங்கெல்லாம் வந்து இதுவாகாது. இப்ப மிஷினரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல செல்லம், ஐடிசின்ற இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்லிட்டு தவணை முறையில இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. தவணை முறை அப்படின்வாங்க. அவங்க எல்லாம் பண்ணும்போது என்ன சொல்றது, நிறைய சலுகைகள்லாம் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கும் போது சலுகை வாங்கிக்கும் போதும் சரி, இல்ல அவங்க நார்மலா ரிஜிஸ்டர்ட் ஃபார்ம் இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த பிரேக்கப் ஆஃப் இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி உள்ள வந்துருச்சலாம். எப்ப வந்து அவன் வந்து ரிஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் ஃபார்மா இல்ல, ஓகேவா, அந்த மாதிரி அப்ப இன்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருக்காது. அவ்வளவுதான். இது நான் நாளைக்கு எடுக்கிறேன். நாளைக்குன்னா எப்படா காஸ்டிங் கிளாஸ்? நேத்திக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கா செல்லம்? லா. ஓகே, அப்ப நான் வந்து இந்த இன்புட் டாக்ஸ் அப்ப டியூஸ்டே அன்னைக்கு எடுக்கிறேன் இத. ஓகேவா? ஒரு ஆகஸ்ட்ல இருந்து காஸ்டிங் முடிஞ்சதுன்னா 2 கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். அது எப்படின்னு பார்த்து ஷெட்யூல் சொல்றேன்டா. இல்ல நம்ம சாட்டர்டே சண்டே எப்படி உட்காந்துக்குள்ள முடிச்சிடலாம். ஓகே சார். இப்போ நான் இன்னைக்கு வந்து காஸ்டிங்கோட பேசிக் சம், காஸ்ட் ஷீட் பேசிக் சம், உங்களோட ஒர்க் என்னன்னா காஸ்ட் ஷீட் தரோ பண்ணும். அந்த சாம்பாரோட எக்ஸாம்பிள் வச்சு அலைன் பண்ணிக்கோங்க. நீங்களே ஓனா ரைட் அப் மாதிரி கூட எழுதிக்கலாம்டா. இந்த இதுக்கு நம்ம இப்படிலாம் இது பண்ணணும். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தோணி அதை வச்சு காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூட அப்படி பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 நம்பர் 2 இந்த சம் முடிச்சிருங்க சொல்லுங்க. நம்ம 5 6 ஒன்ஸ் நீங்க அதை தரவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கணமா நான் ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கேன்ல, அந்த பேப்பர்லயே போடுங்க. அதை பேப்பர்லயே பென்லயே போடுங்க. என் கிளாஸ்ல ஒருவேளை நான் சொல்ல நீங்க போடுறதா இருந்ததுன்னா நான் சிலது சொல்லுவேன். அப்ப பென்சில்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. லைட்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. டார்க்கா ரப்பர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல ஷார்ப் பென்சில், ஒரு ரப்பர், ஒரு ஸ்கேலு. ஓகே. இப்போ